ஐயா, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் இன்னும் அந்த உக்கிரம் தனியவே இல்லை. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஈரான் கை கொஞ்சம் ஓங்கி இருக்க மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? இல்லை இல்லை, அது நம்முடைய ஊடகங்கள் செய்கின்ற வேலை. அது ஈரானுக்கு இசைவாக அவர்கள் நிறைய பேசுகிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அணுகுண்டு நீ வைத்திருக்கிற, நீ இது பெரிய கேடு. வடகொரியா வைத்திருக்கிறான், ஈரான் வைத்திருக்கிறான், இவர்களெல்லாம் வைத்திருப்பது பெரிய கேடு. நீங்களெல்லாம் பக்கத்தில் எவன் தள்ளி ஏதாவது போட்டு விடுவீர்கள் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கின்ற ஈரான் பக்கத்தில் இருக்க அத்தனை முஸ்லீம் நாடுகள் மீது கொண்டு விடுகிறானே. அதுக்கு இவன் சொல்லுகிற காரணம் அமெரிக்காவினுடைய தளங்கள் அங்கே இருக்கின்றன என்று. ஆக நீயும் அவனும் ஒன்றாக இருக்க முடியவில்லை. அவன் தன்னுடைய எண்ணெய் பாதுகாப்பு, குவைத் என்பது ஒரு தனி நாடு, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை பார்த்து நம்முடைய சதாம் ஹுசேன் இந்த எண்ணெய் வளத்தை நாம் கைப்பற்றி கொண்டு விட்டால் உலகத்தில் பெரிய நாடாக இருக்கலாம் என்று சொல்லி குவைத்தின் மீது படையெடுத்த போது தான் அமெரிக்காவுடைய வந்தான். குவைத்தை காப்பாற்றுவதற்காக வந்தான். சதாம் ஹுசேனை கைது செய்தான். கடைசியில் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். குவைத் போன்ற சின்ன சின்ன முஸ்லீம் நாடுகள் அமெரிக்காவினுடைய தயவை தேட வேண்டிய கட்டம் வந்ததற்கு காரணம் வலிமையான முஸ்லீம் நாடு எளிமையான முஸ்லீம் நாட்டினுடைய வளத்தை சுரண்ட நினைத்தது தான். அதனாலே இப்படி சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய தயவிலே அவனுடைய தளத்தை வைத்து கொண்டு இருக்கின்றன. அதனாலே இவர்களுக்கு ஒன்றுமில்லை. அவனுக்கு அமெரிக்காக்காரனுக்கு பல தளங்கள் கிடைக்கின்றன என்பது இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது. ஈராக் செய்த வேலையை ஈரான் செய்ய நினைப்பான் என்று அவனை கருதுகிறான். சரி, ஒரு சமரசம் பேசிவிட்டு போகலாம். இப்பொழுதே நீ ஒப்புக்கொள்கிறாய் அணுசக்தியை, மற்ற தீர்மானங்களுக்கு தான் நீ ஒப்புக்கொள்ளவில்லையே தவிர அணுசக்தியை எடுப்பதை பற்றி பொது ஆய்வு செய்யலாம் என்றால் செய்யலாம் என்ற கட்டம் இதுதான் போருக்கு அடிப்படை. வேறு என்னத்துக்கு அவன் வருகிறான்? இது நியாயமாக ட்ரம்ப் செய்வது என்பது வேறு. ட்ரம்ப் அணுகுண்டு வைத்துக்கொள்ளலாம், இவன் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று. அணுகுண்டே உலகம் பூர்வம் ஒழிக்க வேண்டும். எந்த கிறுக்கனாவது ஒருவன் வருவான், ஹிட்லர் மாதிரி கிறுக்கன் வருவான், ட்ரூமன், அமெரிக்காவினுடைய ட்ரூமன் இருக்கிறானே அவன் மாதிரி ஒரு கிறுக்கன் வருவான், பித்தானை தட்டி விட்டு போய்விட்டான் என்றால் உலகம் பொசுங்கிவிடும். ஆகவே அணுகுண்டு எந்த நாடும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு உலக நாடுகளில் எந்த நாட்டுக்கும் சக்தி இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது அவன் 15 நாட்களில் தரைப்படையை கொண்டு போவதற்கு அங்கே முயல்கிறான். இப்பொழுது உக்ரைனின் மீது ருஷ்யா தொடுத்த போர் பேசப்பட்டதே தவிர எவனுக்கும் உரைக்கவில்லை, எவனுக்கும் வலிக்கவில்லை. சொல்வது தெரியாதா? உக்ரைன் கனிம வளங்கள் மிக்க நாடு, அது ருஷ்யாவை விட்டு பிரிந்து போனது. கனிம வளம் மிக்க நாடு ருஷ்யாவை விட்டு பிரிந்து போய்விட்டதே என்று சொல்லி புட்டின் அந்த பகுதியை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியை உன்னிடம் கொடுத்து விட்டு நாங்கள் என்ன பொட்டக்காட்டையாக வைத்துக் கொள்வது என்று அவனும் விடமாட்டேனுங்கிறான் உக்ரைன் காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது யாருக்கும் உரைக்கவில்லை. இது அவனுடைய நாட்டின் வாய்க்கால் வழியாக நம்முடைய கப்பல்கள் வர வேண்டி இருக்கின்றன. உலகம் முழுவதற்கும் எண்ணெயை வழங்குகிறவர்கள் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள். இது இங்கிருந்து எந்த நாட்டுக்கு போக வேண்டுமெல்லாம், இங்கிலாந்துக்கு, பிரான்ஸுக்கு, சீனாவுக்கு, நமக்கு, சிலோனுக்கு, எவனுக்கும், பாகிஸ்தானுக்கு, எவனுக்கும் வர வேண்டுமென்றால் அவனுடைய அந்த கடல் நீர் பகுதி வழியாக தான் வர வேண்டும். அதை இவன் தடுத்து மூடிவிட்டான். அதனாலே உலகம் புறாவும் சத்தம் கேட்கிறது. இந்த போரில் அவன் குறிவைத்து அடிக்கிறான், பெரும்பகுதியை அடித்து விட்டான். இப்பொழுது நான் அதையெல்லாம் வரவேற்கின்றவன் இல்லை. பெரிய அண்ணனாக இருக்கிறார்களே, நம்ம என்ன செய்வது? நாம் நம்முடைய வேலையைத்தான் பார்க்க வேண்டும். நம்முடைய ராகுல் காந்தி சொன்னார், பாரத மாதாவை விட்டு விட்டார் மோடி. என்ன விட்டு விட்டார்? ஏன் விட்டு விட்டார்? இல்லை, ரஷ்யாவிடமிருந்து நீ வாங்கிக்கொள் 1 மாதத்திற்கு என்று சொல்வதற்கு இவர் யார்? நான் 1 மாதத்திற்கு வாங்குவேன், 3 மாதத்திற்கு வாங்குவேன், 30 லிட்டர் வாங்குவேன், 3000 பேரல் வாங்குவேன், அதெல்லாம் ஏன் விருப்பம், என்னுடைய நாட்டின் சுயமரியாதை போய்விட்டது என்று சொன்னார். ஏற்கனவே நமக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அவன் 50% வரி போட்டிருக்கிறான். திருப்பூரை மூட வேண்டும், ஆம்பூரை மூட வேண்டும், குஜராத்தை மூட வேண்டும், பம்பாயை மூட வேண்டும், அத்தனையும் மூட வேண்டும். பிறகு தொழிற்சாலைகள் மூடப்படும், ஏற்றுமதிகள் நடக்காது, வேலைக்காரர்களுக்கு வேலை கிடைக்காது, இந்தியா வறிய நிலைக்கு போகும். சரியா? இப்பொழுது ஒரு சமாதானம். நமக்கு யார் முக்கியம்? திருப்பூர் முக்கியம், ஆம்பூர் முக்கியம், பம்பாய் முக்கியம், குஜராத் முக்கியம். சரியா? ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். நீ இந்த ரஷ்யாக்காரனோடு சேர்ந்து கொண்டு தெரியல, எனக்கு பிடிக்கவில்லை, நீ சரியாக இருந்தால் நான் வரியை குறைக்கிறேன். இப்போ என்ன பண்ண வேண்டும்? அவனிடம் எண்ணெய் வாங்காது. சரி, வாங்கவில்லை, எவ்வளவு வரி குறைப்பேன்? 50லிருந்து 18.
3 மடங்கு வரி குறையுது. மறுபடியும் நம்முடைய கப்பல்களெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அமெரிக்காக்காரன் வாங்காவிட்டால் இந்த ஜட்டி திருப்பூர்காரன் அவன் போட்டுக்கொள்வதற்காக தயாரிக்கிறேன். அமெரிக்க கருப்பனும் வெள்ளையனும் போட்டுக்கொள்வதற்கு தான் தயாரிக்கிறேன். புரியுதா? அப்புறம் இவர் சரி செய்து கொண்டு போனால் அது இந்த மக்களுக்காக சரி செய்து கொண்டு போனதாகுமா, வெற்றி விட்டதாகுமா? வெற்றி விட்டால் என்ன? மோடி தன்னுடைய சுயமரியாதையை இழந்து நாட்டினுடைய வளத்தை காப்பார் என்று சொன்னால் அது பாராட்டுக்குரியதா, பழிப்புக்குரியதா? இது நம்ம விஜய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பெண்டாட்டியாக உரிமை கோரியவர்களுக்காக வக்காலத்து பேசி புகார் கொடுத்தது போல இருக்கிறது. எதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். நான் பல சமயங்களில் நினைப்பேன், கிரிக்கெட் ஆடுகளும் தேசிய கொடியாக ஆடுகிறார்கள். பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் என்னது கிரிக்கெட்டில்? அவன் நன்றாக ஆடினான், அவன் வெற்றி பெற்றான். ஆஸ்திரேலியாக்காரன் வெற்றி பெறுகிறான், இங்கிலாந்து வெற்றி பெறுகிறான். அப்பொழுதெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் அவன் நல்லா ஆடுகிறான், வெற்றி பெறுகிறான். அதனால என்ன? தோற்றால் தோக்கட்டும். எவனையோ நாம் பாராட்டுகிறோம் கால்பந்தில். இதற்கு போய் தேசிய கொடி இது என்ன? இது போரா நடக்கிறது? போரிலே பாகிஸ்தான் வென்றால் நாம் வருந்துவோம், நம்மை பாதிக்கும். ஒரு அறிவும் ஊட்டக்கூடிய தலைவனே இந்த மண்ணில் கிடையாதே. எதுக்கு கிரிக்கெட்டில் தோற்றால் குடியா முடிவிட்டது? வெள்ளைக்கார முற்றாலும் அப்படிதான் இருக்கான். கால்பந்தில் பார்த்தீங்கன்னா நான் அழுகிறா. ஒரு வெள்ளைக்காரி பிரேசிலுக்கு கோல் போட்டான், அழுகிறா. இப்போ என்ன, கோல் தானே போட்டான், அடுத்த தடவை நீ போடுது. இதில் அறிவு என்பதே இல்லை. எவ்வளவு பேர் இமானுவேல் காண்டும் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் பிறந்த உலகத்தில் அந்த அறிவை கொண்டு போய் உலகம் முழுவதும் சேர்க்காமல் ரொம்ப முட்டாள்தனமாக அரசியலில் பொது வாழ்க்கைக்கு வருகிறவனாலும் முட்டாளாக இருக்கிற காரணத்தினாலே தான் மக்கள் அறிவை பெற முடியவில்லை. நான் சொல்வது தெரியாதா? அது சீமான் தரத்திற்கு என்ன, ஆடு மாடு மேய்க்கிறவன் எல்லாம் அரசாங்க சிப்பந்தியாக்குவேன், அவன் தரான். அந்த ஆள் தரான், இந்த ஆள் தரான். எல்லாருக்கும் பேருந்து சும்மா. பெண்டாட்டியாக உரிமை கோருகின்ற உறுதியை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் பேசலாம்? அது அவருடைய தனி உரிமை. நான் போலீஸ் கமிஷனரிடம் வழக்கு கொடுக்கிறேன். சிந்தனையா இதெல்லாம்? நாட்டினுடைய ஒழுக்கம் நிலை பெறுமா என்று கேட்கிறேன். நான் கட்டிய பெண்டாட்டியை ஏன் துரத்தி விட்டாங்க என்றால் அது ஒர்த்து இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எது ஒர்த்து இல்லை? இதே வார்த்தையை ஒவ்வொரு ஆணும் சொன்னால் ஆண் ஆதிக்கம் பேர் பேசுகிற இதெல்லாம் சும்மா வெட்டி கூட்டம். நான் இந்த ஈராக்குக்கு சொல்லுகிறேன், கடைசியில் ஒரு மூர்க்கம் கொள்ள வைத்தால், இப்போ இது உலக பிரச்சனை ஆனதற்கு காரணம் எண்ணெய் வருவது தடைப்படுகிறது. அதில் கெட்டிக்காரத்தனமாக மோடி நடந்து கொண்டார். நீ பாராட்டுகிறாயா என்று கேட்கிறேன். நான் கடிதம் எழுதினேன், கேஸ் தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று. நீ நான் கவலைப்படுற, அந்த அவர்கள் கவலைப்படுறாரு. அதுக்கு கேஸ் இன்றைக்கு வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதே. சில ஹோட்டல்களுக்கு கிடைக்கவில்லை, குறைவாக கிடைக்கிறது. கொஞ்சம் விறகை வைத்துக் கொள்கிறார்கள், மீண்டும் அது ஈடுகட்டப்பட வேண்டும் என்கின்ற நிலை தான். இன்னும் ஹோட்டல்கள் முற்றிலுமாக மூடப்படவில்லை. வீடுகளில் அரிசி சோறு பொங்காமல் இருக்கின்ற நிலைமை இன்னும் வராது. இருப்பு 70 நாட்களுக்கு இருக்கிறது. மீண்டும் நாங்கள் இந்த பார்க்க இதில் இவர் கெட்டிக்காரத்தனமாக அமெரிக்காவுக்கு பாரத மாதாவை விட்டு விட்டதாக சொன்னவர் இப்பொழுது ஈரானோடு சேர்ந்து கொண்டு ஈரான் சொல்லுகிறான், இந்தியா நம்முடைய நட்பு நாடு. வானத்திலே ராக்கெட் விடுகிற போது அதில் வண்ண எழுத்துக்கள் வருகின்றன, இந்தியா நம்முடைய நட்பு நாடு என்று. என்ன, அதனாலே இந்தியா கப்பல்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றன. பாகிஸ்தான் கப்பல், சீன கப்பல், 5 நாடுகளை நட்பு நாடுகள் என்று வைத்துக்கொண்டு இந்த 5 நாடுகளையும் விடுகிறான். நம்முடைய நாடு ஒன்று. ஒரு பக்கம் ட்ரம்போடையும் உரசிக்கொள்வது, இந்த பக்கம் ஈரானோடும் சரி செய்து கொள்வது. எதுவாக இருந்தால் இந்திய மக்களின் தேவையை நிறைவு செய்வது என்பது, நான் அவருடைய இந்துத்துவ கொள்கையை நான் பழக்கப்பட்டவன் இல்லை. எனக்கு மத ரீதியாக ஜாதி ரீதியாக கட்சி வைத்திருக்கிற யாரையுமே பிடிக்காது. ஜாதி வைத்துக்கொள், மதம் வைத்துக்கொள், எல்லாவற்றையும் வைத்துக்கொள், அரசியலுக்குள்ளதுக்கு கொண்டு வருகிறேன். இது வரி வாங்க வேண்டும், பொருளாதார திட்டங்களை வகுக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய முகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்கானது அரசியல். நீ ஜாதிக்காரன் என்று ஓட்டு போட்டால் ஆவண்ண ராஜா ஜாதிக்காரன் தான், உனக்கு பகிர்ந்து கொடுத்தானா? 1,70,000 கோடியை பகிர்ந்து கொடுத்தானா? 10 ஹரிஜன காலனிக்காவது வேண்டியதை செய்தானா? அதெல்லாம் சும்மா பேச்சு. இந்த ஜாதி என்பது ஒரு அரசியலில் முட்டாள்தனம், அரசியலில் மதம் முட்டாள்தனம். நீ பாகுபாடு இல்லாமல் ஆட்சியின் தரம், அவனுடைய கொள்கைகள், அவன் திட்டங்கள், இவற்றின் அடிப்படையில் நீ வாக்களித்தால் நாடு மேலே வருமா?
யோக்கியனுக்கு வாக்களித்தால் நாடு மேலே வருமா? என் ஜாதிக்காரன் ஒரு ஆவண ராஜாவை அம்பானிக்கு நிகராக ஆக்கி விட்டால் சரியாக போய்விடுமா? அது மாதிரி சொல்லுகிறேன். இப்பொழுது எல்லா நாடுகளையும் நட்பு பாராட்டி கொண்டு இங்கே கேஸ் வந்து சேர்கிறது, பெட்ரோல் வந்து சேர்கிறது. அதை விட ஒன்று சொல்லுகிறேன், பேரலினுடைய விலையை ஏற்றி விட்டான். வருகின்ற வழியை அடைத்தால் மோசமாகிவிடும் என்பது தான் தீர்க்கப்பட்டதே தவிர பேரலினுடைய விலை, எண்ணெய் பீப்பாய்களுடைய விலை ஏறிவிட்டது. நம்முடைய இந்தியன் ஆயில், நம்முடைய பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இவை போன்ற நிறுவனங்கள் அவர்களிடம் வாங்கி எப்படி குறைந்த விலை கொடுப்பான்? கப்பல் வருகிறது, தட்டுப்பாடு இல்லாமல் வருகிறது, ஆனால் விலை கூடிவிட்டது. இதை என்ன செய்வது? இந்த ஸ்டாலினுக்கு என்ன பெரிய எல்லாம் விளங்கியவர் என்று கேட்கிறேன். ஒரு கடிதம் எழுதிவிட்டால் இவருடைய கடமை. இவர் கடிதம் எழுதியிருக்காவிட்டால் அந்த ஆள் நம்மை கவனிப்பாரா அப்படின்னு நினைக்கிறதுக்கு 10 முட்டாள் அங்கேயும் இருக்கேன். இப்போ பேரல் விலை ஏறிவிட்டது. இதற்காக 1.25 லட்சம் கோடியை அரசு அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்து விலை ஏறாமல் கூடுதல் விலையை நாங்கள் தருகிறோம். சரியா? அந்த நிறுவனத்தை மூட வேண்டியதான். கூடுதலாக பெட்ரோல் விலை இப்பொழுது 100 ரூபாயாக இருக்கின்ற பெட்ரோல் 130 ரூபாயாக ஆகாமல், அந்த 30, ஒரு பேச்சுக்கு 30 என்று சொல்கிறேன், அந்த 30யோ 20யோ மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. அப்படி 1.25 லட்சம் கோடியை அது விடுவிக்கிறது. எல்லா நிறுவனங்களும் பழைய விலைக்கே விற்க வேண்டும். நான் சொல்வது விலையை குறைப்பதற்காக இல்லை, பழைய விலைக்கே விற்பதற்காக. இல்லாவிட்டால் விலை தக்குத்தானாக கூடிவிடும், நீ நாளையிலிருந்து நடக்க ஆரம்பித்து விடுவார். இதையெல்லாம் செய்ய தெரிந்த ஒரு மத்திய அரசு. அப்புறம் இந்த ஈரானுக்கு ஒரு புத்தியும் இல்லை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு போட்டு அடித்தான்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அவன் அமெரிக்காக்காரன், அமெரிக்கா தான் பயப்படுவாங்களா? அமெரிக்காக்காரன் அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த எண்ணெய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறான். அவன் போரில் அமெரிக்கா மேலே கொண்டு போடுறதில்லை, அவன் சவுதி அரேபியா மேலே தான் கொண்டு போடுவான். இஸ்ரேல் மேலே போடுவான், மிச்சம் கொண்டு சவுதி அரேபியா மேலே போடுவான். என்ன, அவனும் வந்து நம்மளை போல தானே தொழுகிறான்னு அவன் நினைக்கிறது இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் நெருக்கடியினால் உலகம் முழுவதும் அமெரிக்காவை போரை நிறுத்தும்படி சொல்லும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அது ட்ரம்புக்கு உரைக்கிறது. ஏனென்றால் உலக நாடுகள் பூராவும் தவிக்கின்றன, இவனுடைய நாட்டின் வழியாக அது அமைகிறது, இவன் நாட்டில் தான் எண்ணெய் வளமும் இருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் 5 நாள் நிறுத்தினார், பிறகு 15 நாள் நிறுத்தியிருக்கிறார். அப்புறம் துருப்புகளெல்லாம் கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். ஒழுங்காக அந்த எண்ணெய் வழி பாதையை திறந்து விடு, ஹார்மூஸ் கெனால நம்ம அதுக்கு பேர், அதை திறந்து விடு. திறக்காவிட்டால் உன்னுடைய பவர் ஸ்டேஷன்ஸ் பூராவையும், மின்சார உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் இருந்து உன்னுடைய முக்கியமான எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேன். அவன் ஒரு கிறுக்கன், உன்னை விட வலிய நாடு, உன்னை விட பணக்கார நாடு. நம்ம அதனால தானே பேசாமல் சீனா கொஞ்சம் வலிய நாடுன்னா நம்ம இறுக்கி பொத்திக்கிறோமா இல்லையா? அவனும் இது பெரிய நாடு பார்த்து தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளும் நம்மளை விட பெரிய நாடு பார்த்து தான் நடந்துக்கணும்னு நம்மளும் நினைக்கிறேன். கெட்டிக்காரு தான் அதானையா. தன் வலி மாற்றான் வலி துணை வலி எல்லாவற்றையும் தூக்கி செயல் என்பான் வள்ளுவன். எனக்கு மானம் இருக்கிறது சொல்லிவிட்டார் நம்முடைய ராகுல் காந்தி, பாரத மாதாவை விட்டு விட்டார் என்று. நான் அழிவேன், சாவேன், ஆனால் உன்னை விட மாட்டேன். போய் ஜா, அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? முட்டாளெலாம் ஜாக வேண்டியதான். வள்ளுவன் சொல்கிறேன், ஏன்டா சாகரக்கா பிறந்திருக்க? தன் வலியை தூக்கு, மாற்றான் வலியை தூக்கு, துணை வலியை தூக்கு, எல்லாவற்றையும் தூக்கி செயல். அவன் சொல்கிறான், அதுதான் துணை வலியை தூக்கு, எல்லாத்தையும் தூக்கு. அமெரிக்காக்காரன் ரொம்ப வலுவானவன், என்னத்தையாவது போட்டு நாசப்படுத்தி விட்டு போயிட்டான். ஜப்பானில் போட்டான் அவன், ஜப்பான் நாசமாயிருச்சு. நாம் இன்றைக்கெல்லாம் அமெரிக்காவை திட்டுகிறோம். ட்ரூமன் மாதிரி நான் உலக மனித வர்க்கத்திலேயே ரொம்ப கொடுமையாக நினைக்கிறது ஹிட்லர், முசோலினி, ஜப்பானுடைய தோஜோ, 3 பேரையும் ரொம்ப கொடுமையாக நினைப்பேன். அவங்களுக்கு இணையான கொடியவன் அமெரிக்க ட்ரூமன். ஏன் தோஜோவை மண்டியிடுனேன், இந்த ஈரான்காரன் மாதிரி அவனும் மண்டியிட மாட்டேன்டா, நீ தோற்று போயிட்டா போரில், சரணாகதி அடை என்று சொன்னான். சரணாகதி என்ப வார்த்தையே எனக்கு தெரியாதுன்ட்டான் தோஜோ. கொண்டாந்து நாகசாகிலையும் அங்கேயும் அணுகுண்டை போட்டு எத்தனை லட்சம் மக்கள் மடிந்து விட்டார்கள். இன்றைக்கும் அந்த பிள்ளைகளெல்லாம் ஊனமாக பிறக்கின்றன, ஒரு உயிரும் அங்கே உண்டாவதில்லை. இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு அந்த இடம் அப்படி தான் இருக்கும். முதல் முறையாக அணுகுண்டு சோதிக்கப்பட்ட இடம் அது.
இந்த முட்டாள் ட்ரூமன் அவன் என்ன கதிக்கு போவானோ, கடவுள் அவனை என்ன நிலைக்கு ஆளாக்குவானோ, அவன் ஏற்கனவே ஊனமுட்டுறவன், அவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சு விட்டான். அந்த மாதிரி ஒரு முட்டாளாக மறுபடியும் ட்ரம்ப் இருந்து போட்டு தொலைச்சிட்டு போயிட்டான்னா நமக்கு எதுக்குடா இது? இப்போ உனக்கு என்னதான் இருந்தாலும் அவன் பெரிய எண்ணெய், இப்போ என்ன வேணும் உனக்கு? சரி பண்ணிக்கணும் போவியா? அதை விட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருந்து மூடத்தனமாக. பழைய பாரசீக நாடு அது, ரொம்ப நாகரிகமான நாடு. உலக நாகரிகங்களை தோற்றுவித்த நாடுகளில் அந்த ஈரான் ஒன்று, ஈராக் ஒன்று. எகிப்து நைல் நதி நாகரிகம் உள்ளதெல்லாம் அந்த பகுதியே அப்படி. நாம் ஒரு நாகரிக நாடு, சீனா ஒரு நாகரிக நாடு, அமெரிக்கா ஒரு நாடே கிடையாது. ஆகவே இதையெல்லாம் சொல்லுகின்றேன், தன் வழியை பார்த்து மாற்றான் வழியை பார்த்து துணை வழியை பார்த்து தூக்கி செயல் வேண்டும் என்று வள்ளுவன் தான் சொல்லுகின்றான். பாரத மாதாவை விட்டு விட்டா என்னடா பாரத மாதா விட்டு இந்தியாவையும் கொண்டு ஏதாவது சிக்கலுக்குள்ளாக்குறதா? ஒரு கேஸ் 4 நாள் தள்ளி வர்றதுக்கா ஊங்குறேன், மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு சிக்கலிலும் கேஸ் இங்கே வருகிறது, இவ்வளவு சிக்கலிலும் பெட்ரோல் விலை ஏறவில்லை, அதை அந்த அரசு தாங்கி கொள்ளுகிறது. இவ்வளவு சிக்கலிலும் ட்ரூமனோடு ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு, ட்ரூமன்கிறேன் இந்த ட்ரம்போடு ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு, இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் நடைபாவாடை விதித்து கொண்டு, எல்லாரோடும் நட்பாக இருந்து கொண்டு இந்தியாவின் தேவை நிறைவு செய்யப்படுகிறது என்பது ஆட்சியினுடைய ராஜதந்திரமா? அதெல்லாம் சும்மா இது அரசியலே தெரியாதவங்க அடிமட்ட முட்டாள்களாக அரசியலுக்கு வருகிறார்கள். அதனால் எது பிரச்சனை அல்லாததோ அது பிரச்சனையாக்கப்படுகிறது, எதை ஒழுங்காக ஒருவன் செய்கிறானோ அது விமர்சிக்கப்படுகிறது. இதுதான் நிலைமை. ஆனால் பரவாயில்ல மார்ஷல், நீ என்ன இருந்தாலும் சர்வதேச அரசியலுக்கு வந்துட்ட. நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க. யூடியூப் ரொம்ப முன்னேறிடுச்சு. விஜய் விட்டு ஜனநாயகம் எப்போ வரும்னு தான் என்கிட்ட கேட்குறாங்களே தவிர எப்போ இதெல்லாம் கேட்குறாங்க. பரவாயில்ல மார்ஷல், அப்டேட் ஆகணும்ல சர்வதேச அரசியல். நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நல்லது.